கரூர் முழுக்க மரண ஓலம். மலை உச்சியில பூத்தைய பிச்சு புவையுங்க. இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாவேகா விஜய். கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சையுங்க. எல்லா இடத்துலயும் மிஸ் ஆச்சு. இப்ப கடைசியில கரூர் மக்கள் அதுல பாதிக்கப்பட்டுட்டாங்க. கரூர்ல நடந்த இந்த துயரமான சம்பவத்துல பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல். மக்களோட சாவு உங்க அரசியலா போச்சுல்ல. தாவேகா தலைவர் ஏற்கனவே மக்களை சந்திக்கும் பொழுது கேட்டிருப்பாரு, நாங்க என்ன பெருசா கேட்ட போறோம், கூட்ட நெரிசல் இல்லாம மக்கள் எளிமையா சுலபமா நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரப்புள்ள ஒரு ஏரியா. அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தன்னோட குழந்தைய இழந்த ஒரு அம்மா சொல்றாங்க, என் குழந்தை தான் செத்துச்சு, ஆனா நாங்க நின்ன இடத்துல போலீஸே கிடையாது அப்படின்னு சொல்லி. எங்க பையன் தான் இறந்தது. 13 வயசு விஜய் பாக்குறதுலாம் வந்தவங்க இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? நீங்க கொடுக்கற இடத்துல உங்களால காவல்துறையை நியமிச்சு அந்த இடத்துல கரெக்டா பாதுகாப்பு தர முடியல அப்படின்னா அப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாவேகா விஜய் அப்படின்னு சொல்லணும். மக்கள் இடத்துல அவருக்கான சப்போர்ட்டும் பேரும் நாசமா போகணும் அப்படின்ற எண்ணத்துல தானே இவ்வளவும் பண்ணீங்க. ஆளுங்கட்சியில இருக்கவங்க தான் பாதுகாப்பு தரணும்ன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க நாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு நடந்தும் முன்கூட்டியே தேதி அறிவிச்சாச்சு, இடத்தை நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் ஏன் காவல்துறை பாதுகாப்பு போதுமான அளவுக்கு இல்லை? ஏன் அங்க மரணம் நடக்குது? இதுக்கு யார் பொறுப்பு? அங்க பேச வந்த விஜய் அவர்களா? அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண தாவேகா அவர்களா? இல்ல பெர்மிஷன் கொடுத்து இந்த இடத்துல நீ பேசணும், நீ கேட்கிற இடத்துல நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன திமுக அவர்களா? 40 உசுருங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இதனால தாவேகாவை அடியோட ஒழிச்சிடலாம், இப்படிதானே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பண்ணோம், அது மாதிரி இங்க பண்ணிடலான்ற வேலையே ஆகாது. அவருக்கும் சேர்த்து இவர் போராடுவாரு. இந்த சம்பவத்தால டிவிகேக்கு மதிப்பு குறையும், பேர் குறையும், விஜய் அவர்களுக்கு ஓட்டு குறையும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்ப சொல்றேன், I stand for TVK. இந்த வீடியோவை உங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணி I stand for TVK அப்படின்ற ஹேஷ்டேக் போடுங்க. பார்த்துட்டு இருக்க மீம் கிரியேட்டர்ஸ், பேஜ் வச்சிருக்கவங்க, உங்க எல்லாருக்கும் நான் பேசினது கரெக்ட்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹேஷ்டேக்ல I stand for TVKன்னு போடுங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.